வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு டாட்டூ போடுறது எப்படி, அந்த டாட்டூ போடுறதுல என்னென்ன நம்ம பார்க்க வேணும், அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? டாட்டூ போடுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த டாட்டூ முதல்ல நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா டாட்டூ நம்ம என்ன போட போறோம்னு அதை ஃபர்ஸ்ட் ஒரு டாட்டூ சென்டருக்கு போகும் முன்னாடியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் நமக்கு அதை போடணுமா இதை போடணுமா, அந்த படம் போடுறதா இல்ல வேற ஏதாச்சும் போடணுமா, எங்க டவுட். அங்க ஏன்னா அவ்வளோ டாட்டூ போட்டோ வச்சிருப்பாங்க. அங்க போனதுமே நம்ம குழம்பிடுவோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போக முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம கையில நம்ம என்ன போட போறோம் அதை நம்ம யோசிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் போட போறோம்னு நமக்கு ஆயிரும். சரியா? இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா, டாட்டூ போடுறதுக்கு முன்னாடி அந்த டாட்டூ சென்டர் நமக்கு தெரிஞ்சவங்க தானா, நம்பிக்கையானவங்க தானான்னு. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற நீடில் அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொரு ஆளுக்கு போட்ட நீடில் கண்டிப்பா நம்ம போடக்கூடாது. ஏன்னா நோய் தொட்டு பிறகு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, போனதுமே அவங்க போட முன்னாடி அந்த நீடில்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி புதுசா மாத்துறாங்களா அதை நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். யாராவது நோய் பிடிச்சவங்க யாருக்காவது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த அவங்களுக்கு இருந்த நோய் நமக்கு பரவுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதனால முக்கியமா டாட்டூ போடுறவங்க அந்த நீடில் தான் கன்ஃபார்மா நமக்கு புதுசு தான் போடுறாங்களான்னு பார்த்துட்டு பிறகு போடுங்க. என்னோட கையில நான் என்ன டாட்டூ போட போறேன்னு நீங்க பாக்குறீங்க. அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த எல்லாம் வல்ல இறைவனோட உடுக்கையும் சூலாஜத்து தான் போடலான்னு சொல்லி அங்கிருந்து நான் பிளான் பண்ணி வந்துட்டேன். அதுபடி அவங்கள்ட்ட சொன்னதுமே அவங்க கொஞ்சம் போட்டோஸ் காமிச்சாங்க. அந்த போட்டோஸை ஒன்று செலக்ட் பண்ணி அந்த இதை எப்படி வரைகிறாங்க பாருங்க. பிரிண்டை போட்டு ஒரு கார்பன் பேப்பர்ல வச்சு மேல வச்சு வரைகிறாங்க. வரைஞ்சதுமே அதுக்கு அச்சு பின்னாடி விழுந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம கையை என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதுல ஹேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஹேர் ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கிரீம் போட்டு ஷேவ் பண்ணிடுவாங்க. ஷேவ் பண்ணிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுறாங்க. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்த அவ்வளோ கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு ஜெல் நம்ம கையில் தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு அந்த இடத்துல அந்த அச்சு விழுறதுக்காக வேண்டி ஆல்ரெடி அந்த கார்பன் பேப்பர்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்களா, அதை மேல வச்சிருவாங்க. வச்சதுமே என்ன ஆயிரும்னா, அந்த அச்சு விழுந்துரும். அதுல இருந்து டாட்டூ வரைய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. முழுசா பார்க்கும்போதுதான் உங்களுக்கு தெரியும் எப்படி டாட்டூ வரைகிறாங்க, அதுல என்னென்ன இருக்குன்னு. நீங்க இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றாங்கன்னு தெரியாம போயிடும். ஸோ முழுசா அப்படியே கொஞ்சம் மெதுவா, என்ன ஒரு 10 மினிட் தானே, கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துருங்க. கூடவே நான் என்ன பண்ண போறேன்னா, இறைவனோட கொஞ்சம் கதைகளை, புராண கதைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். சரியா? அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இன்னும் அவரோட சிவபெருமானோட கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடம் புகட்ட தவறுவதில்லை. அப்படி ஒரு பாடத்தை நந்தியம் பெருமாள் பெற்ற கதையை இங்கே சொல்லவா? ஆணவம் என்பது மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதையாகும். ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடம் புகட்ட தவறுவதில்லை. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, சிவனின் உடலிலே பாதியை பெற்ற சக்தியா இருந்தாலும் சரி, பாடம் புகட்டப்பட்டே தீரும். அப்படி ஒரு பாடம் புகட்டிய நந்தியம் பெருமாள் பெற்ற கதையை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். கைலாயத்தின் வாசல் காப்பவனாக இருந்தாலும் சிவபெருமானை சுமக்கும் பெரும் பேறு பெற்றவர் நந்தியம் பெருமான். சிவபெருமான் தான் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பவனாக புராணங்கள் தெரிவிக்குது. அது உங்களுக்கும் தெரியும். அப்படி ஒரு முறை உலக உயிர்களுக்கு படியளப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார். நந்தி அவரை சுமந்து சென்றார். செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் சிவபெருமானையே நாம் சுமக்கிறோம். அப்படி என்ன நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்து கொண்டே இருந்தார். சிவனை ஜீவனாக இருக்கிறார் என்பது சிவனடியாளர்களின் கூற்று. அனைத்து உயிர்களின் ஆன்மாவாக சிவபெருமானே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் நந்தியம் பெருமாள் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை
சிவபெருமானுக்கு தெரியாமலா இருக்கும்? நந்திக்கு பகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டார் மனதில். உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கி கொண்டார். இதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன் மேல் இருந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியவில்லை. பாரம் தாங்க முடியாமல் தள்ளாடினார். ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கனமாக இருந்தது. தன்னுடைய இந்த ஏலமே அவரை கலங்கடித்தது. இதுவரை அவர் நெஞ்சில் குடிகொண்டிருந்த ஆணவம் எங்கு சென்றதென்றே தெரியவில்லை. அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கிய கண்களோடு பார்த்தார். அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல இருந்தது. சிவபெருமானும் உடனே கூறினார், நந்தியே, உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாகவும் உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவும் தான் இப்படி செய்தேன். நான் உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது. உன்னில் ஆணவம் குடி வந்ததும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன். நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார். உண்மையை புரிந்து கொண்ட நந்திய பெருமானும் எல்லாம் வல்ல இறைவனின் செயலால் நடப்பவை என்று வேறு எதுவுமே நடப்பதில்லை என்ற எண்ணத்தை தன் மனதில் ஆழ வேரூன்றி கொண்டார். இது போன்ற சிந்தனைகளை பல மனிதர்களும் கொண்டிருக்கின்றனர். நாம என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் கடவுள்னு ஒரு ஆள் இருக்கிறது நம்ம மனதுல முதல்ல கொள்ளணும். நமக்கு ஆணவம் அதிகரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இறைவன் என்னன்னா நமக்கு ஒரு கொட்டு கொடுத்து அந்த ஆணவத்தை அழிக்கதான் போறாங்க. சோ எல்லாருமே இறை பக்தியோட இறைவனின்றி ஒரு அணு அசையாது என்ற கொள்கையை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சிவாய நமக. தென்னிந்திய பகுதியில் கர்நாடக மாநிலத்தில் தற்போதுள்ள இடத்தில் ஒரு பக்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த பக்தருக்கு வயது முதிர்ந்த தாய் இருந்தார். அவரது தாய் தன் குழந்தைகளை வளர்த்து அவர்களை உயர்வுடைய செய்வதிலே தன் வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்திருந்தார். அவர் தனக்கென்று எதையுமே கேட்டதில்லை. முதன்முறையாக தன் ஒரே மகனிடம் காசிக்கு சென்று தன் உடலை விடும் ஆசையை தெரிவித்தார். இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தயவு செய்து நிறைவேற்றி கொடு என்றும் அவர் வேண்டினார். தனது தாய் மீது அளவில்லாத அன்பும் அம்மகனின் உடனடியான பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொன்னார். தனது பொருள், வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு அவர் மனைவி மற்றும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு அவர்களுடன் பிரியா விடை பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவங்கினார். இந்தியாவின் தென் பகுதியிலிருந்து காசிக்கு நடந்தே செல்ல இருவரும் முற்பட்டார்கள். அது ஒரு நீண்ட பயணம். பல வாரங்கள் இந்த நிலையிலே பயண களைப்பில் வயது முதிர்ந்த அந்த தாயும் பலகீனமடைந்தார். அவரால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. உடனே அந்த பக்தரும் தனது தாயை தனது தோளிலே தூக்கி கொண்டு நடக்க துவங்கினார். தனது முழு பலமும் தீரும் வரை அவர் நடந்து கொண்டே இருந்தார். அவரிடமும் தன் தாயின் ஆசையை என்ன விலை கொடுத்தாவது பூர்த்தி செய்திட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அந்த நீண்ட பயணத்தில் ஒரு காட்டு வழியில் பயணிக்க நேர்கையில் அங்கே ஒரு மணி ஓசையை கேட்டார். அந்த காட்டுக்குள் அப்படி ஒரு மணி ஓசையை கேட்பது என்பது இயல்பான விஷயம்தான். யாரோ ஒருவர் மாட்டு வண்டியில் வருவது போன்று அவர் பார்த்தார். ஒற்றை மாடு பூட்டப்பட்ட மாட்டு வண்டி. பொதுவாக ஒற்றை மாடு பூட்டப்பட்ட வண்டிகள் உள்ளூர் தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடியவை. தொலைதூர பயணத்துக்கு எப்போதுமே இரட்டை மாட்டு வண்டிகளை தான் பூட்டி கொண்டு வண்டிகள் செல்லும். ஆனால் அந்த காட்டின் அடர்ந்த மைய பகுதியில் ஒரு ஒற்றை மாடு பூட்டப்பட்ட வண்டி வந்து கொண்டிருந்ததை பார்த்து தனது தாயை தோளில் சுமந்து சென்றிருந்த அந்த மனிதனும் அருகில் அந்த மாட்டு வண்டி நின்றது. அந்த மாட்டு வண்டியில் இருந்தவர்களும் உள்ளே ஏறுங்கள்,
மாட்டு வண்டியின் ஓட்டுநர் அவர்களை ஏற்றி கொண்டு தனது வண்டியை பூட்டி கொண்டு கிளம்பினார். தனது தாயை வண்டியினுள்ளே பத்திரமாக அமர வைத்த மகன் வண்டி நகர துவங்கியதும் தனது தாயை வண்டியில் கூட்டி செல்வது குறித்த மகிழ்ச்சியுற்ற மகன் சிறு நேரத்துக்கு பின் ஒரு விஷயத்தை கவனித்தார். வழக்கமாக மாட்டு வண்டிகளில் செல்லும் போது பாதையில் மேடு பள்ளங்கள் ஏற்படும், அதிர்வுகள் இருக்கும். இந்த மாட்டு வண்டியில் அவங்க செல்லும் போது அந்த அதிர்வுகளையும் அந்த மேடு பள்ளங்களில் போகும் அதை தாங்குவதற்கான சஸ்பென்ஷன் எதுவும் மாட்டு வண்டியில் இருக்காது. அதனால் அந்த வண்டி மிதப்பது போலவே இருக்கிறதை உணர்ந்தார். வண்டியின் சக்கரத்தை கவனித்தார். அப்போது அது சக்கரம் சுழலவில்லை. அவர் காளையனையும் உற்று பார்த்தார். அந்த காளையும் காலை மடக்கி அமர்ந்தவாறு இருந்தது. ஆனால் அந்த வண்டியோ நீண்ட தூரம் சென்று கொண்டே இருக்கிறது. பின் அவர் ஓட்டுநரை பார்த்தார். அங்கு முகமில்லாத ஒரு மேலாடை மட்டுமே இருந்தது. அது வெறுமையான முகம். அந்த ஆடைக்கு ஒன்றுமே இல்லை. அவர் தனது தாயை பார்த்தார். அந்த தாயோ பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருந்தார். தனது தாய் உடனே எழுந்து உட்கார்ந்து, நாம் வந்து சேர்ந்து விட்டோம், அவர் இங்குதான் இருக்கிறார் என்றார். நான் போகும் நேரமும் வந்து விட்டது என்று தனது மகனிடம் அந்த உடலை அங்கே துறந்து விட்டு அந்த தாயும் இறையடியில் சேர்ந்தார். பொருள் நிலையுடன் யாரெல்லாம் ஆழமான அடையாளமை கொண்டு அதன் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கியுள்ளார்களோ அவர்கள்தான் காலம், இடம் போன்ற தன்மைகள் சிக்கிக் கொள்கிறார்கள். இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும் இறைவன் எப்படியெல்லாம் மனிதருக்கு காட்சி கொடுக்கிறார், தனது உயிர் நிலைகளை எப்படியெல்லாம் புண்ணிய உயிர்களாக மாற்றுகிறார். அவர்களுக்கு நேரடியாகவே சென்று தானே சென்று தரிசனமும் கொடுக்கிறார். இதுதான் இறைநிலை. ஆன்மீக வழிமுறையின் அடிப்படை தேவையும் அதுதான். வெறும் எண்ணங்கள், நம்பிக்கைகள், கருத்துகளின் குவியலாக இங்கே அமரும் போது, அதாவது வெளியிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஞாபக கோரை கையில் வைத்து கொண்டிருக்கும் போது உளவியல் வழிமுறைகளின் அடிமையாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையின் ஒரு பாகமாக இங்கே அமரும் போது இந்த இருப்பின் தன்மையோடு ஒன்றிணைந்து இருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பினால் முழு பிரபஞ்சத்தையே அணுக முடியும். வாழ்க்கை உங்களுக்கு அனைத்து திறந்தே வைத்திருக்கிறது. இந்த இருப்பு யாருக்கும் எதற்கும் தடை போடவில்லை. உங்களது வாழ்வின் ஞாபகங்களையும் திரும்ப செய்யும் செயலையும் சற்றே தள்ளி வைக்க உங்களுக்கு தெரிந்தால் எளிமையாக கடந்து விடலாம். ஞானத்திற்கான பாதை திறந்தே இருக்கிறது. சரி நண்பர்களே, இறைவனின் கதைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். சொல்ல சொல்ல திகட்டாத கேட்பவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கேட்கவே தோணுகிறது. அந்த அளவு இறைவனின் செயல்கள் நமது வாழ்க்கையினையும் நம் வாழ்க்கை தரத்தையும் மேலோக்கி கொண்டு போகவும் தவறு செய்யாமல் மக்கள் நல்வழி நடத்தவுமே இறை இந்த வாழ்க்கையினை கொடுத்திருக்கிறார். நாமும் இறை வழியில் சென்று யாருக்கு துன்பம் விளைவிக்காமல் முடிந்த அளவு நாமும் பிறரோடு ஒன்றி கூட்டு பிரார்த்தனை செய்து சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டிக் கொள்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.